MSME Hackathon 6.0 நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஹேக்கத்தானில் இஃப் யூ ஆர் காட் செலக்டட், ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்க போகிறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல உங்கள் டீம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிராஃப்டோட லிங்க் வந்து நம்ம வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட டேட்டாஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீம் மென்டார் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இந்த பார்ட் 1 செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 1.1லேருந்து 1.2 வரைக்கும் டிஃபால்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஐடியா சப்மிட் பண்ணப்போ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு டிராஃப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அடுத்து 1.3ல பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் டீட்டெயில்ஸ், அப்புறம் ஆதார் நம்பர் டீட்டெயில்ஸ், ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மென்டார், ஸோ எத்தனை மென்டார்ஸ் இருக்காங்களோ அவங்களோட பேர், அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 500 வேர்ட்ஸ் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து இந்த டிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அலௌடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியாஸோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆர் நோ ஆர்கனைசேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து இட் ஷுட் நாட் பி மென்ஷன்ட் இன் எனி பார்ட் ஆஃப் யுவர் ஐடியா. ஸோ உங்கள் ஐடியாவில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் இமெயில் ஐடி, எங்கே படிக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு பேர் என்ன, இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் மென்ஷன் ஆகிருக்கக்கூடாது. மென்ஷன் ஆகியிருந்தால் உங்களோட ஐடியா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2.1 அப்படிங்கிறது வந்து உங்கள் டைட்டில். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஐடியா டைட்டில் யூ கேன் சேஞ்ச். நீங்கள் வந்து இனிஷியலாக போட்ட ஐடியாவிலேருந்து ஏதோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லை மாடிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் 2.2 வந்து உங்கள் ஐடியா வந்து எக்ஸிஸ்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லெவலில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 கேரக்டரிஸ்டிக்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஐடியாவோட யூனிக்னஸ் 2.3. 2.4 வந்து உங்களோட ஐடியாஸோட கான்செப்ட், என்ன அப்ஜெக்டிவாக இதை செய்ய போகிறீங்க. 2.5 வந்து பொட்டென்ஷியல் ஏரியா, ஸோ இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்கோப் என்ன. அடுத்து வந்து 2.6 வந்து மார்க்கெட் பொட்டென்ஷியல், ஸோ இந்த ஐடியா வந்து இந்த அளவுக்கு பொட்டென்ஷியலாக இருக்கும் மார்க்கெட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2.7ங்கிறது வந்து சம்மரி ஆஃப் யுவர் ஐடியா, ஸோ அந்த ரிவ்யூவுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கிளியராக சிம்பிளாக டெக்னிக்கலாகவும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். இது வந்து மேக்ஸிமம் 750 கேரக்டர்ஸ் தான். 2.8 பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஒரிஜினாலிட்டி கேட்குறாங்க, அதுக்கான சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. 2.9 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 2.8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 கேரக்டர்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க. 2.9 வந்து எந்த பிரச்சனையை மெயின் ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து யூ ஹேவ் டு மென்ஷன் இட் கிளியர்லி. இட் இஸ் ஃபார் மேக்ஸிமம் 500 கேரக்டரிஸ்டிக்ஸ். 2.10 பேக்ரவுண்ட் ஆஃப் கெட்டிங் த ஐடியா, ஸோ எங்கேருந்து இந்த ஐடியா கெட் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒரு பார்ட்டும் 300 கேரக்டரிஸ்டிக்ஸ் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூ இஸ் இட் ஃபார், யாருக்காக, வாட் வில் இட் டூ, என்ன பண்ணும், எனி யூனிக் ஃபீச்சர்ஸ், அதில் ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2.11 பொறுத்த வரைக்கும் ஹவு சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் உங்கள் ஐடியா இருக்குது, அதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க ஃபார் 500 கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து 2.12 பொறுத்த வரைக்கும் ஸோ உங்கள் ஐடியா ஹவு இட் கேன் பி புட் இன் டு ஆப்ரேஷன், டிஆர்எல் லெவல் எப்படி கொண்டு வர முடியும், அப்புறம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, இது வந்து 2.13ல். அப்புறம் உங்கள் ஐடியா வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க, ஸோ 2.14ல். ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. எந்த கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட மேக்ஸிமம் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஒரு பி பார்ட் கேட்டிருக்காங்க, ரிலேட்டட் டு ஹைலைட் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் கேன் பி யூஸ் பை த ரிவ்யூவர்ஸ் ஆர் பேட்டர்ன் அட்டானி, என்ன பேக்ரவுண்ட், ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் பேட்டர்ன், ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து 2.15 பொறுத்த வரைக்கும் கரண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்னோவேஷன் என்ன லெவலில் இருக்குது, அப்புறம் டைம் டு கம்ப்ளீஷன், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 2.17 உங்களோட தீம், அது வந்து 6 தீம்ஸில் ஒன்று இருக்கும், அதை வந்து மாற்ற முடியாது, எடிட் பண்ண முடியாது. 2.18 நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஐடியா செக்டர், அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. 2.19 ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக சப்மிட் பண்ணணும் ஃபார் 500 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதை வந்து எப்படி மேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த செகண்ட் பார்ட் முடிச்சோன்னா தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவுட் ஆஃப் 15 lakhs வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற கோட் வந்து நீங்கள் இங்கே போடலாம். அதை வந்து டீட்டெயிலில் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் ஏ மேக்ஸிமம் எவ்வளோ கொடுப்பாங்க டெக்னாலஜிக்கு, ஒரு மேக்ஸிமம் 10 lakhs, அப்புறம் மென்டாஸ்க்கு வந்து
அதர் சப்போர்ட்டிங் டீமுக்கு 3 lakhs, அப்புறம் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 3 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஒன்று PDF ஃபைல் ஃபார் a மேக்ஸிமம் ஆஃப் 1 MB சைஸ். ஸோ சைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்களோட டயக்ராம், ஃப்ளோ சார்ட் இல்லை சர்க்யூட் டயக்ராம், பிக்சர்ஸ் எது வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோஸ்ட் இன்ஸ்டியூட் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ண தேவையில்ல. தேர்ட் டாக்குமெண்ட் உங்களோட ஐடி சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அவங்க டிக் பண்ணிப்பாங்க. இது அவங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் உங்களோட ஏஜ், ஸோ இந்த ஏஜ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக டிக்ளரேஷன் பார்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களோட MSME 6.0 ஹேக்கத்தானுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ். இஃப் யூ ஆர் ஷார்ட் லிஸ்டட், நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரியர் ஒர்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நாவல்ட்டி ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக AI டூல்ஸ்லேருந்து டிராஃப்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா யுவர் ஐடியா மே பி ரிஜெக்டட். ஸோ உங்களோட ஓன் இன்புட்ஸில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை ரெடி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா your chances of getting through is very large. சரிங்களா? All the best. Thank you.